இது டிஜிட்டல் டாக் ஷோ. திருமணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், திருமணத்திற்கு எப்படி ஆயத்தமாகணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம கூட இருக்காங்க ஜாஸ்பர் அண்ட் ரோஸ்லின் அக்கா. ஹலோ, வெல்கம் டு தி ஷோக்கா அண்ட் வெல்கம் ஜாஸ்பர். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு எங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் அனுப்பியிருக்கீங்க. இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு கொஸ்டின் வந்தது, நிறைய பேர் இதை கேட்டிருக்கீங்க. இன்ஃபேக்ட் எனக்கு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, நாங்கள் திருமணத்திற்கு ஆயத்தமாகிறோம், we are mentally getting prepared. ஆனால் இது ஜாப் அப்ளிகேஷன் மாதிரி ஒரு 10-15 ப்ரொபோசல் வருது. படித்து முடித்த உடனே கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி ஒரு இடத்து கம்பெனிக்கு அட்டென்ட் பண்ணுறோம், ஒரு 4 கம்பெனி பிளேஸ்மெண்ட் ஆகுது. யார் நல்ல சிடிசி கொடுக்குறாங்களோ அங்கே போயிடுவோம், எங்கே நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நாங்கள் போயிடுவோம். அந்த டிசிஷன் மேக்கிங் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லை. இது ஒரு 10 ப்ரொபோசல் வருது, 10மே நல்லா இருக்க மாதிரி இருக்குது. 10லையுமே பையன் ஸ்மார்ட்டாக இருக்காரு, இல்லை பொண்ணு அழகாக இருக்காங்க, பொண்ணு படிச்சிருக்காங்க, பையன் சம்பாதிக்கிறாங்க. எங்களோட எல்லா விஷ் லிஸ்ட்டுமே 10மே ஃபுல்ஃபில் ஆகுது. அதுக்காக 10 பையனையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, 10 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஸோ இதுதான் எங்களுக்கானதுன்னு கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்காக்கா? கண்டிப்பாக. இன்னைக்கு ஆக்சுவலாக பார்க்குறது எப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் வச்சு, அதாவது நம்ம இப்போ நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட்டு கான்செப்ட் வந்துருச்சு. முந்திலாம் என்ன வேணுமோ கரெக்டாக லிஸ்ட் எழுதிட்டு போவோம் நம்ம கடைக்கு. இது இவ்வளோ கிலோ, இவ்வளோ அம்மா ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க, நம்ம எடுத்துகிட்டு போய் லிஸ்ட்டு வாங்குவோம். ஆனால் இப்போ சூப்பர் மார்க்கெட் போகும்போது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வாங்குகிறோமோ இல்லையோ மிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் நம்ம. சரியா? ஏன்னா அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி கான்செப்ட் தான் இப்போ அதுவும் டிஃப்ரெண்ட் மேட்ரிமனி ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கு. எல்லாத்துலேயும் போடு தம்பி, எல்லா மேட்ரிமனிலையும் போட்டுரு. சரியா? எல்லா மேட்ரிமோனியும் போட்டு எது பெஸ்ட்டாக வருதோ ஓகே, எல்லா ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கொண்டு அப்படியே இது வேணாம் அம்மாவுக்கு பிடிக்கல கிளிக் பண்ணு, இது அப்பாவுக்கு பிடிக்கல போடு, பொண்ணு கண்ணு நல்லா இல்லடா, இது ஆக்சுவலாக ஏதோ ஒரு ப்ராடக்ட், ரியலி நாட் குட் வே டு டூ இட். நல்ல காலம் ஆதாமுக்கு சாய்ஸே கொடுக்கலான்னு, சிங்கிள் சாய்ஸ், உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதுதான் பொண்ணு அப்படின்னு கொடுத்துட்டாரு. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஆக்சுவலாக நம்ம ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுக்க போகிறோம், நம்ம வாழ போகிறோம். இது நான் சொன்ன மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கிடையாது, இதில் ரீஃபண்டு அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. திருப்பி நம்ம பேபேக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த ப்ராடக்டை திருப்பி அனுப்ப முடியாது வீட்டுக்கு. சரியா? அப்போ உங்கள் பேக்கேஜ் நீங்கள் எடுத்துக்கோங்க, எங்கள் பேக்கேஜ் தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம மியூச்சுவல் டைவர்ஸ் போகிறோம் அப்படின்றது. அதாவது உனக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கல, நம்ம 2 பேர் பிரிஞ்சிடலாம். அதை கொஞ்சம் முன்னாலேயே யோசித்துட்டிங்கன்னா இணையவே வேண்டாம். நீங்கள் எதுக்கு இணைஞ்சு பிரியறது? ஏன்னா டிவோர்ஸ்ன்றது ஒரு பெரிய சாபம், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம முதல்ல நம்மளுக்கு என்ன வேணும்னு தெரியணும். கடைக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன வாங்க போகிறோம், எந்த கடைக்கு போகிறோம், அது எந்த கடையில் கிடைக்கும் அப்படின்றது தெளிவாக போகிற மாதிரி 2 விஷயம் தெளிவாக இருக்கணும். முதல்ல நான் யார் அப்படின்றது தெளிவாக இருக்கணும். 2வது எனக்கு என்ன வேணும் அப்படின்றது தெளிவாக இருக்கணும். இது ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு துணை வரப்போகிறாங்க. அதாவது சும்மா எதுக்காகலாம் இன்னைக்கு திருமணம் பண்ணுறாங்கப்பா, நீ தனியாக பேச்சுலராக இருக்க, சமைக்க முடியலையா உனக்கு, ஒரு கல்யாணம் பண்ணிக்கும். உங்கள் அம்மா பாரு படுத்த படுக்கை ஆகிட்டா, அம்மாவையும் ஒன்றையும் பார்த்துக்கணும், இல்லை ஒரு கல்யாணம் பண்ணிக்கும். இல்லை நீ வேற மாதிரி வழியில் போகிற, நீ தம் அடிக்கிற, தண்ணி ஒரு கால் கட்டு போட்டுட்டா, இல்லை கரெக்டு தானே, அது சரியாயிரும். ஸோ இதெல்லாம் ஒரு ராங் கான்செப்ட். இடத்தோட கேள்விப்பட்டேன், கோயம்புத்தூர்ல ஒரு தம்பி மளிகை கடையில் வேலை பார்த்துருக்காங்க. அவங்கள மாற்றி விடுறதுக்கு யாரும் இல்லை போல. உடனே அவங்க வீட்டில் போய் கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, ஏன்டா உனக்கு ஒரு கடையை மாற்றி விடுறதுக்குலாம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா என்ன அப்படின்னு, ஒரு வேலைக்காரனை போட்டுக்க நீனு, கடைக்கு ஏதாவது ஆள் வச்சுக்கிறீன்னு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆமாம், சமைக்கிறதுக்குன்னா ஒரு ஆள் வச்சுக்கலாம், இல்லை வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாம். திருமணம் அப்படின்றது ஆண்டவர் அழகாக ஒரு டிசைன், தட்ஸ் கம்பேனியன்ஷிப். உங்களுக்கு உங்களோடு இருந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் துணையாக இருக்க போகிறவங்க, எல்லாத்துலேயும் இன்பத்துலேயும் துன்பத்துலேயும் உங்களை சியரப் பண்ணுற ஒரு சியர் லீடர் அவங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சிரிக்கும்போது கூட சிரிக்கிறவங்க, நீங்கள் அழும்போது உங்கள் துக்கத்தை பகிர்ந்து கொள்கிறவங்க, உங்களோட சுகவீனமான நேரத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் போனால் அதை பார்க்கலாம். அவங்க என்னதான் அவர் பெரிய எம்டியாக இருப்பார், சரியா, இல்லை அவர் ஒரு எம்ப்ளாயியாக இருப்பார், எம்டி ஒரு பொக்கே கொடுத்துட்டு போவார், அவ்வளோதான். உங்கள் டீமுன்னு அப்படி நீங்கள் வேலை நீங்கள் உயிரை விடுவீங்க, என் கொலீக்ஸுன்னு இது பண்ணுவீங்க. அவங்கெல்லாம் ஒரு பொக்கே கொடுத்துட்டு கெட் வெல் சூன் சார் அப்படின்னு போயிடுவாங்க. சரியா? ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் கூடவே இருந்து அந்த 1 வாரமோ 10 நாளோ
எத்தனை நாளாக இருந்தாலும் ஏன் கோமாலேயே இருந்தால் கூட திரும்பி வர வரைக்கும் இருக்கிறது உங்கள் ஸ்பௌஸ் தான் உங்கள் கூட, இல்லை அவங்க தான் உங்களை பார்த்துக்கிறவங்க. ஸோ தட் இஸ் கால்டு கமிட்மெண்ட். அந்த மாதிரி ஒரு பந்தத்துக்குள்ளே நம்ம வந்து கடந்து செல்லுகிறோம் நம்ம. ஸோ அப்படி வந்து நம்மளுடைய துணை வந்து நம்ம கூட இருக்கு. அப்படிப்பட்டவங்கள நம்ம செலக்ட் பண்ணுறதுல வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெத்தை எடுத்துக்கணும். ஒன்று நான் சொன்ன மாதிரி நோ யோர் செல்ஃப். முதலாவது நான் யார், எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, எனக்கு என்ன வரும் வராது, என்னுடைய கனவுகள் என்ன, என்னுடைய அடுத்த 10 வருஷத்தில் நான் சாதிக்க நினைக்கிறது என்ன. ஏன்னா அது என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த பார்ட்னர் என் கூட வர முடியுமான்னு, நான் ஜேர்னி பண்ண முடியுமான்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அப்ராடுக்கு போகணும், ஒரு இது பண்ணணும், இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா, இல்லை ஒரு நான் டாக்டர் அப்படின்னா, ஒரு டாக்டர் பேர் என்னோட இருந்தால் தான் என்னோட ஜேர்னி பண்ண முடியும். இன்னைக்கு அழகா அதெல்லாம் யோசிக்கிறாங்க. வேற ஏதாவது ப்ரொபோசல் வரும்போது அக்செப்ட் பண்ணா அது செட் ஆகாதா? செட் ஆகாது கண்டிப்பா. ஏன்னா நீங்க அதுதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களோட நைட் ஷிஃப்ட், இப்போ ஊழியத்துல நாங்கெல்லாம் ஊழியத்துல இருக்கேன். அப்ப நான் அப்பவே முடிவு பண்ணேன் எனக்கு ஒரு ஊழியக்கார ஹஸ்பண்ட் தான் வேணும், இல்லைன்னா புரிஞ்சுக்க முடியாது. நம்ம ஒரு கம்பெனில வேலை பார்க்குறவங்கள ஊழியம் பண்றவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா அது கஷ்டம்ன்றதை விட உங்களுக்கு அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கு, ஒத்து போகுதுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா அது மாதிரி எடுக்காம இருக்கிறது நல்லது. புரியுதா உங்களுக்கு? ஸோ எந்த டைரக்ஷன் நீங்க வந்து திருச்சிக்கு போறீங்கன்னா, திருச்சிக்கு போறவங்கள தான் உங்க வண்டியில ஏற்ற முடியும் நீங்க. சரியா? நீங்க வந்து எங்கேயோ போறவங்கள நீங்க வந்து திருச்சிக்கு போறவங்க வண்டியில டெல்லிக்கு போறவங்கள ஏத்திக்கிட்டீங்கன்னா ஒத்து வராது. அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போ இறங்கலான்னு தான் இருப்பாங்க அந்த வண்டியில இருந்து. ஏன்னா ராங் டைரக்ஷன் போயிட்டு இருக்காங்க. ஸோ தட் சிம்பிள் இட் இஸ். ஸோ அதனால நம்மளோட யார் நெடுநாள் பயணிக்கிறதுக்கு வரணும்னா, இப்போ முதல்ல என்னை பற்றி தெரியணும். அதனால தான் இந்த பொண்ணு பார்க்க போகும்போது உங்களை பற்றி உங்களோட ப்ரொஃபைல்லையே தயவுசெய்து இந்த அதாவது நம்மளுடைய கம்பெனிக்கு கொடுக்குற ப்ரொஃபைலை கொடுக்குறத நம்ம நிப்பாட்டணும். முதல்ல நம்ம வேலைக்கு ஆள் எடுக்கல, நம்ம வாழ்க்கைக்கு துணைவரை தேடுறோம். சரியா? அப்போது உங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் போடுங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்களை பற்றி, எனக்கு இது பிடிக்கும் பிடிக்காது, எனக்கு இது வரும் வராது, எனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கும், எனக்கு என் வாழ்க்கையில் முக்கியமான நபர்கள் இவங்கெல்லாம், என்னோடய வாழ்க்கையில் இதுதான் ட்ரீம்ஸு, என்னோடய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும்னு நான் சில கனவுகள் வச்சுருக்கேன், என் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் இது தான், நான் ஒரு பிலீவர், நான் இப்போ தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் இது ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு காரியம் உங்களை அப்போ அவங்கள பார்த்து பிலீவரா, நம்ம வெறும் சர்ச்சுக்கு தானே, இது செட் ஆகாதுன்னு அவங்களே விலகிடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த மேட்ரிமோனி எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா பயோடேட்டா தான் அதிகமா இருக்கு. அபவுட் ஃபேமிலிங்கிறது வந்து 2 லைன் தான் இருக்கும். காட் ஃபியரிங் ஃபேமிலி, அது காட் ஃபியரிங் ஸ்பிரிச்சுவல்னா நீங்க வந்து அது வந்து டிஃபைன் பண்ண சொல்லணும். கண்டிப்பா டிஃபைன் பண்ண சொல்லணும். அபவுட் ஃபேமிலி தான் நிறைய இருக்கும்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா அபவுட் மீ அண்ட் அபவுட் மை ஃபேமிலி இருந்தாதான் அதாவது இந்த நபர் யார், நீங்க வாழ போறது உள்ளான இருக்கிற மனிதரோட. சரியா? நீங்கள் வெளியில் இருக்கிற அவுட்டர் ஷெல்லோ நீங்கள் பார்த்தா கூட அதை பார்த்து நீங்கள் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக டிசைட் பண்ண முடியாது. ஸோ வெறும் ஒரு ஃபோட்டோவும் உங்கள் கேஸ்ட்டு உங்கள் இது பார்த்து டிசைட் பண்ணாமல் சேலரி பார்த்து அது வேண்டான்னு சொல்லலை, அது கூட இந்த இன்ஃபர்மேஷனும் தேவைன்னு சொல்கிறேன் நான். ஸோ ஒரு பொண்ணோ ஒரு பையனோ டெல் மோர் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கே உங்களை பற்றி தெரியணும். சரியா? என்ன சில பசங்களாம் நான் கேட்குறேன், என்னப்பா கல்யாணம் பண்ணலையா, எப்படிப்பட்ட பொண்ணு, அதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க. அம்மா அப்பா வாங்கி கொடுக்குற எந்த பைக்னாலும் ஓட்டுவீங்களா நீங்கள்? இல்லை நமக்கு பிடிச்ச பைக் தான். ஒரு பைக் வாங்கணும்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நமக்கு பிடிச்ச பைக்கு ஷோரூமில் 4-5 இடத்துல பார்ப்போம், மைலேஜ் இருக்கான்னு பார்ப்போம், லுக் இருக்கான்னு பார்ப்போம், எல்லாமே நமக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். கலரு Black பிடிக்கும்னா Black. ஓகே. கலரு, எந்த கம்பெனி, எவ்வளோ சிசி, எவ்வளோ மைலேஜ், இவ்வளோ பார்க்குறீங்க. ஒரு பைக் ஓட்டுறது, ஒரு பைக் வாங்கினா எத்தனை வருஷம் ஓட்டுவீங்க? மணியை பொறுத்து நம்ம அப்ராக்சிமேட்டா சொல்லுங்களேன். மேக்ஸிமம் ஒரு 2 years 3 years அந்த பைக் 10 வருஷம் மேக்ஸிமம். ஒரு 5 yearsனே வச்சுக்கலாமே. 5 வருஷம் ஓட்டுற பைக்குக்கே அவ்வளோ விசாரிச்சு அப்பா அம்மாவை விடுறதே கிடையாது. உள்ள பணம் கட்டுறதுக்கு மட்டும்தான் அப்பா அம்மாவை கூப்பிடுறோம் நம்ம. ஆனால் வாழ போகிற துணைவர் தீர்மானம் பண்ணுறத முழுசா அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி விட்டுறோம். அவங்கள நம்ம நம்பலை அப்படின்றது கிடையாது. ஆனால் அப்பா அம்மாவுக்கு நம்மளை பற்றி அட்லீஸ்ட் சொல்லணும். இல்லைன்னா நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பா அம்மா கிட்ட ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் ஆச்சு, அம்மா நான் இதுதான் என்னோட ட்ரீம், இதுதான் எனக்கு வரப்போகிற பொண்ணுக்குள்ளே இப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன், அதனால் என்னுடைய கருத்துக்களையும் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் அப்பா அம்மாவோடதே சேர்த்துக்கலாம். உங்கள் அப்பா அம்மாவுக்கு சில வெறுப்புகள் இருக்கணும். குடும்பத்துக்கு வர பிள்ளை இப்படி தான் இருக்கணும், இல்லை குடும்பத்திலேருந்து நம்ம போகிற பிள்ளை இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு தான் போகணும். மேபி ஒரு வேளை சோஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். அவங்க தப்பு இல்லை, நம்ம ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கணும், அதே ஸ்டேட்டஸில் கொடுக்கறது தப்பு கிடையாது, அதையும் பார்த்துக்கலாம். ஆனால்
பிள்ளைகள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய கருத்துக்களை, எதிர்பார்ப்புகளை கேட்கணும். நீங்களா ஒரு பயோடேட்டா உங்க பையனுக்கு சில சமயம் prepare வந்து பண்ணி கொடுக்க கூடாது. பெற்றோர்கள்ட்ட நம்ம கேட்காமலேயே பிள்ளைங்க அக்செப்ட் பண்ணிடுறாங்கல்ல அந்த ப்ரொபோசலை. அந்த மேரேஜ் டைம்ல வந்து சில சமயம் பேரண்ட்ஸ் வந்து தங்களோட பிள்ளைங்கிட்ட தெரியாமலே இந்த மாப்பிள்ளை கொஞ்சம் நல்லதா இருக்கு டக்குன்னு அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஆமா. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதனாலதான் இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல இது ஒரு பெரிய ரிஸ்கா அமையுது. இன்னைக்கு பிள்ளைங்க கேள்வி கேட்கறாங்க, நீங்க பார்த்து வச்ச பையன் தானே, இன்னைக்கு என்னால வாழ முடியல. ஒரு தங்கச்சி யூஎஸ்க்கு போயிட்டு 6 மாசம் கூட வாழ முடியல. இன்னைக்கு வந்து பெற்றோர் மேல பயங்கர கோவமா இருக்காங்க. பெற்றோர், நீங்க தானே பார்த்து வச்சீங்க, நான் வேற எந்த பையனையும் நான் லவ் பண்ணலையே, நீங்க தான் பார்த்து வச்சீங்க, நீங்க இது இன்னைக்கு வந்து பையன் என்னோட வாழ முடியல. அப்ப கொஞ்சம் வந்து பெற்றோரும் பிள்ளைகளும் அவங்களோட எதிர்பார்ப்புகளை ஒண்ணா போட்டு சொல்லி ப்ரொபோசல் வரும்போது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். ரெண்டாவது ஜெபிக்கணும். அவங்க ஓகே, பேரண்ட்ஸும் ஜெபிக்கணும், பிள்ளைகளும் ஜெபிக்கணும், குடும்பம் முழுவதுமாக அதுக்காக தொடர்ந்து ஜெபிக்கணும். அடுத்தது ஓகே ப்ரொபோசல் வருது, நம்ம எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கோம், மேட்ரிமனியில் போட்டிருக்கோம், எல்லாம் வருது, உள்ள வருது அப்படின்னும் போது அதுல நம்மளுக்கு எது ஒத்து வருதுன்னு கிளீனா பார்த்தா தெரிஞ்சிடும். இப்ப பெற்றோருக்கும் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தீங்கன்னா அவங்களே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இல்ல இது என் பையனுக்கு ஒத்து வராது, என் பையன் டாக்டர் பொண்ணு தான் கேட்டிருக்கான், இல்ல என் பையன் வந்து ஒரு வேலை பார்க்குற பொண்ணு தான், இல்ல என் டீச்சர் தான் கேட்டிருக்காங்க, இல்ல என் பையன் அப்ராட் போற பொண்ணு தான் சேர்த்தாங்க, ஊழியர் செய்யறோம், அவங்களே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ப அது அழகா ஃபில்டர் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ 1-2 தான் இருக்கும். அதை வச்சு நீங்க ப்ரே பண்ணலாம். ப்ரே பண்ணும்போது ஒரு லீடிங் வரும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக விசாரிக்கணும், பிள்ளைகளை பற்றி கண்டிப்பாக விசாரிக்கணும். முந்திலாம் நம்ம சர்ச்சில் விசாரிப்போம் இது மாதிரி. இப்போ வந்து வேற ஒரு கல்லூரியில், வேற ஒரு இடத்துல, வேற ஒரு சிட்டியில் போய் படிக்கிறாங்க. ஸோ அவங்களோட கூட படிக்கிறவர்கள், கூட வேலை பார்க்கிறவர்கள் எல்லாரோடையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக விசாரிக்கணும். பையன் எப்படி ஸ்மோக் பண்ணுவாங்களா, ஆமா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்களா, ஆமா, அதெல்லாம் கேரக்டரு, அவங்களோட ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனு, அவங்களுடைய இது, அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் கரெக்டான்றதை கிராஸ் செக் பண்ணி தான் ஆகணும் நம்ம. ஏன்னா இப்போ நிறைய ஏமாற்றங்கள் நடக்கிறதுனால பின்னால ரிக்ரெட் பண்ணாமல் இருக்கணும்னா இது பண்ணும். நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்திடுவார். நமக்கு சமாதானம் இல்லை, ஏதோ ஒரு தடங்கள் வருது, யாரோ ஒருத்தர் ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இல்லை, இந்த பையன் சரியில்லை மாதிரி தோணுது அப்படின்னா தயவு செய்து அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம சீரியஸாக எடுத்து அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி, ஒருவேளை சரியில்லைன்னு தோணுது, மனசுக்கும் சரியில்லைன்னு தோணுது, இல்லை நம்ம பொண்ணோ நம்ம பையனோ சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா அதை ட்ராப் பண்ணிடணும் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பண்ணும்போது, ஜெபிக்கும் போது கரெக்டான நபர் வந்துட்டாங்கன்னு தெரியும் போது அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே. இப்போ நிறைய ப்ரொபோசல் வர்றவங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போ என்ன மாதிரி கொஞ்சம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின். இப்போ எனக்கெலாம் வந்து ப்ரொப்போசலே வரலங்க. எனக்குலாம் ஏன்னா 28 வயசு ஆகும்போது பயம், நமக்குலாம் கல்யாணம் முடியுமா முடியாதான்ட்டு. இவங்க அக்கா சொன்ன மாதிரி தான் நானும் எல்லா மேட்ரிமோனியும் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் மாதிரி கொடுத்துட்டே இருப்பேன். நான் நீங்கள் வந்து அந்த அபவுட் ஃபேமிலி எதுவுமே பார்க்க மாட்டேன், நான் ஃபேஸ் கூட பார்க்கல, நான் எல்லாத்தையும் கொடுத்துருவேன், நான் எதுவுமே அக்செப்டே ஆகாது. எனக்கு வந்து ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் வந்து என் ஒய்ஃப் எஸ்டர்லேருந்து வந்துச்சு, அவங்க ப்ரேயர் பண்ணியிருக்காங்க, அது நடந்துச்சு. ஸோ என்ன மாதிரி பயத்தில் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்போம், நமக்குலாம் கல்யாணம் முடியுமா, நமக்குலாம் ப்ரொப்போசல், இவங்க பேசுகிற எதுவுமே நமக்கு நடக்கலையே, அப்படி நிறைய பாய்ஸ் அந்த மாதிரி. அதான் அப்படி இருக்கிறவங்களும் ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னு தயவுசெய்து திருமணம் பண்ணிடாது. அதாவது எனக்கு வந்து திருமணம், அதாவது நிறைய நேரம் ஒரு நம்மளுடைய சூழ்நிலை, நம்ம தாழ் மனப்பான்மை, சில நேரம் நம்ம கலராக இருக்கலாம், சில நேரம் நம்மளுடைய பேக்ரவுண்ட்னால இருக்கலாம், நம்மளோட படிப்பு தகுதியினால நம்மளுக்கு ப்ரொப்போசல் வராமல் இருக்கலாம், சில நேரம் ஆண்டவரே கூட நம்மளுக்கு அந்த சீசன் வராமல் இருக்கலாம். கண்டிப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த இது வந்து ஒரு 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 பிளெஸ்ஸிங். இந்த பிளெஸ்ஸிங் அந்த அவர் வச்சிருக்க சீசனில் நிச்சயமாக நடக்கும். ஸோ கீப் ட்ரஸ்டிங் ஆன் காட், கீப் ப்ரேயிங், கீப் வெயிட்டிங். அவங்களுக்கு நடந்துருச்சுனால உங்களுக்கு இப்போ நடக்கணும்னால அவங்க சீசன் வேற, உங்க சீசன் வேற. அதுக்காக எதையாவது ஒன்று தயவு செய்து எடுக்க முடியாது. அந்த ஸ்டாண்டில் மட்டும் கிளியரா இருங்க. நான் இப்படி தான், நான் இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கேன், கர்த்தர் எனக்கு நிச்சயமா தருவார்னு வெயிட் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. உங்களுடைய பவுண்டரியில தானா வருவாங்க. அதோ உங்களுக்கு ஒரு எஸ்தர் வந்தது போல நிச்சயமா வருவாங்க. ஓகேக்கா, ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது எப்படி ஃபில்டர் பண்ணணும்ன்றத சொன்னீங்க, என்ன கிரைட்டீரியாஸை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்க, எப்படி ப்ரே பண்ணணும்னு சொன்னீங்க. அண்ட் ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்க நேரத்தில் உங்களுக்கானதை கொண்டு வருவாங்கன்றதையும் சொன்னீங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குன்னா, கவுன்சிலிங்க்கு யார்கிட்ட ரீச் அவுட் பண்ணணும்னு தெரியலனா, ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். We are here to pray for you. Thank you.